எனக்கும் ஆசையாக இருக்குது மாடி தோட்டத்தில் சாத்துக்குடி செடி வளர்க்கணும் அப்படின்ட்டு. ஆனால் எப்படி வளர்க்கணும், அதுக்கு என்னென்ன பராமரிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாத்துக்குடி செடி வாங்கிட்டு வந்த உடனே அது நல்லா பெருசாக மரம் மாதிரி போகும், அதனால் நம்ம நல்லா ஒரு பெரிய ட்ரம்மில் வைக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதுங்க. வாங்கிட்டு வந்த செடியோட அளவை பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சின்ன தொட்டியில் வைங்க. அது நல்லா வேர் பிடிச்சி நல்லா புதுசாக தளிர்லாம் செடியோட க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேற ஒரு தொட்டிக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் அது நல்லா பெருசான பிறகு ஓரளவுக்கு செடி நல்லா புஷ் டைப்பில் வளருது, தண்டெல்லாம் பெருசாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரம்முக்கெலாம் நம்ம ஷிஃப்ட் பண்ணி நம்ம வச்சா சூப்பராக அழகாக வரும். நான் இதுக்கப்புறம் நான் இதை மாற்ற போகிறதில்ல, இந்த ட்ரம்மிலே தான் நான் மெயின்டைன் பண்ண போகிறேன். ஏன்னா நான் இதை ஒரு 3வது முறை நான் மாற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு சின்ன தொட்டியில் வச்சுருந்தேன், அப்புறம் ஏர் புனிங் பாட்டில் வச்சுருந்தேன், அப்புறம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 200 லிட்டர் ட்ரம்மை வாங்கிட்டு ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ அழகாக வளருதுங்க, சூப்பராக. எனக்கு இது ஒரு வருஷத்தில் ஒரு 2 முறை சீசனுக்கு எனக்கு அவ்வளோ அழகாக காய் கொடுத்துட்டே இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சாத்துக்குடி வெரைட்டி இது பார்த்திங்கன்னா போன முறை நான் என்ன பண்ணிட்டேன், செடியிலே நல்லா பெருசாகட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கலர் நம்ம லைட்டாக சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்களேன். அதாவது காயாக இருக்கும் போது டார்க் க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் அது லைட்டாக கலர் மாறும். அப்போயே நம்ம பறிச்சிட்டா சூப்பராக ஜூஸ்லேருந்து நம்ம சும்மா வெறும் வாயாக சாப்பிட்றது கூட அவ்வளோ சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.